வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஆளுமைய பத்தி. அதாவது கேமரா முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார், அதே சமயம் ரேஸ் ட்ராக்ல ஒரு பக்கா ப்ரொஃபஷனல். சினிமா, மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இந்த ரெண்டு வெவ்வேறு உலகத்திலையும் ஜெயிச்ச ஒருத்தரை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. அஜித் குமார் அவரோட லைஃப்ல ரெண்டு முகம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 63 படங்களுக்கு மேல நடிச்ச எக்கச்சக்க ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கின ஒரு மெகா ஆக்டர். இன்னொரு பக்கம் FIA ஃபார்முலா 2 மாதிரி இன்டர்நேஷனல் ரேஸ்ல கலக்கின ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர். உண்மையிலேயே இந்த ரெண்டு விஷயமும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாதது. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. சரி, முதல்ல அவரோட சினிமா பயணத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு லவ்வர் பாயா கரியரை ஸ்டார்ட் பண்ணி எப்படி தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு பேரா தலையா மாறினாருன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம பார்க்குற இந்த ஸ்டார்ட் அப்க்கு பின்னாடி ஒரு சாதாரண மனுஷனோட கதை இருக்கு. நீங்க நம்புவீங்களா? அவர் ஆரம்பத்துல ஒரு மெக்கானிக்கா வேலை பார்த்திருக்காரு. அப்புறம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனிலயும் இருந்திருக்காரு. 10வது படிக்கிறப்போவே ஸ்கூல்ல இருந்து நின்னுட்டு சொந்த கால்ல நிக்கணும்னு கிளம்பினவர் தான் இவரு. அவரோட சினிமா கரியர் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பயணம். யோசிச்சு பாருங்க, 1995ல ஆசை படத்துல ஒரு கியூட் ரொமான்டிக் ஹீரோவா நம்ம எல்லாரையும் கவர்ந்தாரு. அப்புறம் பாருங்க, 1999ல வாலி படத்துல டபுள் ஆக்ஷன்ல மிரட்டி முதல் ஃபிலிம்ஃபேர் விருதையும் தட்டிட்டு போயிட்டாரு. அதோட நிக்கல, 2001ல தீனா வந்துச்சு, ஒரு முழு ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாரு. கடைசியா அவரோட 50வது படமான மங்காத்தா, அதுல ஒரு ஆன்டி ஹீரோவா கலக்குனதை யாரு மறக்க முடியும்? இந்த ஒரே ஒரு நம்பர் 3 இது போதும் அவரோட ஆக்டிங் ரேஞ்சு சொல்ல. 2006ல வந்த வரலாறு படத்துல 1 இல்ல 2 இல்ல 3 அழகழகா கேரக்டர்ல நடிச்சாரு. அதுலயும் குறிப்பா ஒரு கிளாசிக்கல் டான்சரா அவர் நடிச்சது அவருக்கு 3வது ஃபிலிம்ஃபேர் விருதை வாங்கி கொடுத்துச்சு. இது அவரோட டெடிகேஷனுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ அவரோட வாழ்க்கையோட 2வது அத்தியாயத்துக்கு வரும். கார் ரேசிங். இது வெறும் ஒரு ஹாபியில அவரோட இன்னொரு அடையாளம்னே சொல்லலாம். வேகத்தின் மேல அவருக்கு இருந்த அந்த தீராத காதலை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு, அவருக்கு இது சும்மா ஒரு ஹாபியா, ஒரு செலிபிரிட்டி டைம் பாஸ்க்காக பண்ற விஷயமா இது? வாங்க பார்க்கலாம். அதுக்கு பதில் இங்க இருக்கு பாருங்க. இது சும்மா பொழுதுபோக்கு இல்ல. பிரிட்டிஷ் ஃபார்முலா 3, FIA ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் இதெல்லாம் உலக லெவல்ல நடக்கிற சீரியஸான போட்டிகள். 2004ல ஆரம்பிச்சு இப்போ 2026ல நடக்க போற லே மான்ஸ் கோப்பை வரைக்கும் அவரோட பயணம் தொடருது. சோ இது வெறும் ஹாபி இல்ல, இது அவரோட பேஷன். சரி, இப்போ அவரோட 2 கரியரையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட மனுஷனா இந்த புகழ அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம். இந்த ஒரு வார்த்தை பல வருஷமா அவரோட அடையாளமாவே இருந்துச்சு. அதாவது தலைவர். இந்த பேரு அவருக்கு எப்படி வந்துச்சு? 2001ல ரிலீஸ் ஆன தீனா படம் தான் இதுக்கு காரணம். அந்த படத்துல அவர் பண்ண கேரக்டர் ரசிகர்களோட மனசுல அவரை தலையா பதிய வச்சிடுச்சு. இது சும்மா ஒரு பட்டப்பெயர் மட்டும் இல்ல, ஒரு எமோஷனல் கனெக்ட். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். பல வருஷமா அவரோட அடையாளமா இருந்த அந்த தல பட்டத்தையே அவர் வேணான்னு சொன்னாரு. ஆமா, 2021ல அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இனிமேல் என்ன அஜித் குமார் அல்லது ஏகேன்னு கூப்பிட்டா போதும், என் பேருக்கு முன்னாடி தலையோ இல்ல வேற எந்த பட்டமோ வேண்டான்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தனக்கு கிடைச்ச இவ்ளோ பெரிய பட்டத்தையே வேண்டான்னு சொல்றது எவ்ளோ பெரிய விஷயம். புகழ அவர் கையாளுற விதம் இன்னும் ஆச்சரியமானது. 2011லயே எல்லா ஃபேன்ஸ் கிளப்பையும் கலைச்சிட்டாரு. எந்த சினிமா ப்ரொமோஷனுக்கும் வரமாட்டாரு, கமர்ஷியல் விளம்பரங்களையும் தவிர்த்திடுவாரு. ஆனா அவரோட அம்மா அப்பா பேர்ல ஒரு நான் ப்ராஃபிட் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு வராரு. அதாவது ஸ்டாருங்கிற பாதையிலேயே போகாம தனக்குன்னு ஒரு ரூட்டை உருவாக்குறாரு. இப்போ அவரோட இந்த 2 தனித்தனி பாதைகளையும் சேர்த்து பார்த்தா அவர் விட்டுட்டு போற லெகசி, அதாவது மரபு என்னவா இருக்கும், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவரோட 2 ஃபீல்ட்லயும் அவர் செஞ்ச சாதனைகள் உண்மையிலே பிரமிக்க வைக்குது. ஒரு பக்கம் 63 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் 10க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் ரேசிங் சாம்பியன்ஷிப்ல பங்கெடுத்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சினிமாவில் அவர் அடைஞ்ச வெற்றி ரேசிங்ல அவர் செஞ்ச சாதனையை மறைச்சிடல, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அவரோட இந்த யுனிக்கான பயணத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இதுதான். 2025ல நம்ம இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்தது. இது சினிமாவுக்கும் மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கும் அவர் செஞ்ச பங்களிப்புகளுக்கு கிடைச்ச ஒரு தேசிய மரியாதை. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, அவரை நாம எப்படி பார்க்கணும்? சினிமாவுல ஒரு லெஜெண்டாவா இல்ல ரேஸ் ட்ராக்ல ஒரு பயோனியராவா? ஒரே ஒரு பாதையை தேர்ந்தெடுக்காம 2லயுமே ஜெயிச்ச இந்த மனுஷனோட உண்மையான அடையாளம் என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?